ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி பழங்களை வைத்து சுவையான ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் நிறைய பழங்களை வச்சு நம்ம பாலில் செய்கிறதுனால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வகைங்க. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவிற்கு பாலை எடுத்து அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிட்ருக்கேன். அடுத்ததாக 3 ஸ்பூன் அளவிற்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதில் கொஞ்சமாக பாலை சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல எல்லோ கலர் அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது பால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் காய்ச்சிட்ருக்கேங்க. இப்போ நம்மளுக்கு அந்த நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த ஏடு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு இல்லை கரண்டியை வச்சு நம்ம கலக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைத்து வைத்த இந்த கஸ்டர்டு மில்கை இதில் நம்ம சேர்த்துக்கிறணும். பாலையும் கஸ்டர்டு மில்கையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக 1 கப்பு அளவிற்கு நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சுகர் நம்ம இனிப்பு தேவையான அளவிற்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ எல்லாமே நல்லா கரைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டு பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செஞ்சிடலாங்க. அதுக்கு அடுத்ததாக நான் அந்த சூடான பால்லையே கண்டென்ஸ்டு மில்கையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதில் கரைச்சி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. அடுத்ததாக நம்ம பழங்கள்லாம் நம்மளுக்கு என்னென்ன பழங்கள் நம்ம இதில் சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். நான் கொட்டையே இல்லாமல் சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கிரேப்ஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுங்க. இப்போ என்னென்ன பழங்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆப்பிள், மாதுளம்பழம், மாம்பழம், அடுத்ததாக திராட்சை பழம், இது செரி பழம், அடுத்து நடுவில் இருக்கிறது டூட்டி ஃப்ரூட்டி. இந்த மாதிரி பழங்களெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது விருப்பமான பழங்கள் இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா ஓரளவு ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறமா இந்த பழங்கள் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு கரண்டியை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நட்ஸு நான் சேர்த்துக்கிறேங்க. இது நான் பிஸ்தா பருப்பு இருக்குது, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எதாக இருந்தாலும் சரி. இதில் நான் கொஞ்சம் பிஸ்தா பருப்பை தான் எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிட்டேன். நட்ஸு சேர்த்தா இன்னும் நம்ம சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அந்த நம்ம சாப்பிட்றப்ப வாயில் நட்ஸு படுறப்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியமானதும் கூட. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டு இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான சுவையான ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு கப்பில் ஊற்றி சாப்பிட்லாங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்குது. நல்லா வெயில் காலத்தில் இந்த கஸ்டர்ட் சாப்பிட்டோம்னா குளுன்னு நல்லாயிருக்கும். பழங்கள்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க அது. அவ்வளோதான், இந்த ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.